ஏய் முத்து பாண்டி, என்னடா கிளவிட்ட வம்பு பண்ணனியா? ஆமா, எந்த புள்ள பின்னாடி நீ சுத்துற? இங்க பாரு தாத்தா, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை, போற இடம் பூரா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்புறம் கிளவிய போட்டு தள்ளிடுவோம் பாத்துக்க. பொங்கி புடவை ஒருத்தி தாண்டா இருக்கா. கண்ணு தெரியாத கிளவியா இருந்தாலும் அவ இல்லாட்டி உன் பொழப்பு என் பொழப்பு நாரி போயிடும். போட்டு தள்ளுறான் நான் போட்டு. பின்ன என்ன தாத்தா, எப்ப பார்த்தாலும் என்னை கண்காணிக்கிறதே கிளவிக்கு வேலையா இருக்கு பாத்துக்க. நானே வயசாகிக்கிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்களா, வேற கோவத்துல இருக்கிறேன். என்னை கண்காணிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? நான் என்னடா பண்ண முடியும்? இந்த பாரு, சாவ போற காலத்துல எப்படியாச்சும் உனக்கு ஒரு நல்லது பண்ணிட மாட்டோமா, எங்க கையால ஒரு மாலை எடுத்து போட்டுற மாட்டோமான்னு தாண்டா நாங்களும் தவிக்கிறோம். பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுடா. ஆமா, இதையே சொல்லு. நீ போ, கொஞ்ச நேரம் நான் காத்தோட்டமா உட்காந்து இருந்துட்டு வர்றேன். உச்சி ஒரு மணி நேரத்துல இப்படி நீ பாட்டுக்கு உக்காந்துருக்காத, எதனாச்சும் காட்டேரி வந்து புடிச்சுக்க போகுது. என்ன காட்டேரியா? கிழமை போற போக்குல பயமுறுத்திட்டு போறானே. சரஸ்வதியே வருவாய் அருள்வாய், சரஸ்வதியே உன் ஆனந்தத்தை தந்துவிடு எனக்கு, சரஸ்வதியே. ஆஹா, கிழமை வேற காட்டேரியை பத்தி சொல்லிட்டானே, பயமா இருக்கு. பேசாம வீட்டுக்கு போயிடுவோமா? ஹலோ காட்டேரி, காட்டேரி நான் இல்ல, தெரியாம வந்துட்டேன், இனிமே வரமாட்டேன், என்னை விட்டுடு. ஐயோ சிரிக்குது, காட்டேரி சிரிக்குது, காட்டேரி சிரிக்குது. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. மாட்டேன், பார்க்க மாட்டேன், பயமா இருக்கு, நான் பார்க்க மாட்டேன், இனிமே இங்க வர மாட்டேன், என்ன ஒண்ணு பண்ணாத, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, என்னை விட்டுடு. என்ன பால்காரங்களே, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. ஐயோ இப்படி குழந்தை மாதிரி பண்றீங்க. பால்காரங்களே வா, என்ன இப்படி பயப்படுறீங்க? சாச்சா இல்ல இல்ல சரஸ், நீ தான் வரேன்னு எனக்கு தெரியும். சும்மா உனக்கு நான் பயப்படுற மாதிரி இருந்தா பிடிக்குமா பிடிக்காதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? உங்க டெஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பயந்தீங்க. பால்காரங்களே, எங்க அம்மா மாட்டுக்கு பிள்ளை இருக்க வந்தாங்க, அதான் ஹெல்ப் பண்ணுவோமேட்டு நானும் வந்தேன். வர வழியில என்னடா நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு வந்து சும்மா அலோன்னு தான் சொன்னேன். என்ன பயப்படுறீங்க? நான் சொன்னேன்ல பயப்படல. நான் சிங்கம் மாதிரி நான் பயப்படலாம் மாட்டேன். சரஸ், நீ மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போறியாமே? ஆமா, எனக்கு அடுத்தவங்க தையோட வாழ்றது பிடிக்காது. அதோட எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா மாடு வச்சுக்கிட்டு. அதான் நம்ம படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், பெரிய ஆளாக வரணும், நிறைய காசை சம்பாதிக்கணும். அது மாதிரி நிறைய ஆசை இருக்குது பால்காரங்களே எனக்கும். ஓ இருக்கட்டும், நல்ல ஆசை தான். உன்ன மாதிரி எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கணும். ஆமாம், நீ இந்த மாதிரி ஆசைலாம் வச்சிருக்கே, அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்குவேன்? கல்யாணம் கிடக்கு பால்காரங்களே, என்ன கல்யாணம் பண்ணி சாதிக்க போகிறோம்? 2 புள்ள பிறந்துடும், அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு புருஷனை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு 4 செவத்துக்குள்ளே காலம் ஓடி போயிடும். அதுக்கு என்ன அவசரம்? பொறுமையாக பண்ணிக்குவோம். செட்டில் ஆகிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை தானே தேவை. அப்படிங்கும்போது பண்ணிக்குவோம். இதில் என்ன இருக்கு? ஆமாம், என்ன கேட்குறீங்களே, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான். சொந்தத்துலலாம் நிறைய பொண்ணு இருக்கு, நிறைய பேர் என்னை பார்த்துட்டு கட்டிக்கிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் யாரையுமே சரியாக பிடிக்கல. அதனால தான் எவ்வளோ நாளாக தள்ளி போட்டுட்டேன். அதுக்கு நான் தான் காரணம், வேற எந்த காரணமுமே கிடையாது. எனக்கு இப்போ தான் ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு, அப்போ லவ் மேரேஜா? கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. வருவேன், லீவ் போட்டுட்டு வருவேன். சரிங்க பால்காரங்களே, லேட் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? சரஸ், ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கலாமா? உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓஹோ, சரிங்க பால்காரங்களே, இதில் என்ன வரப்போகுது, பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாண்டி, நான் கூட இந்த பூனையை பால் குடிக்குமான்னு நினச்சேன்டி. இந்த பூனை பீரு பிராந்தி விசிக்கின்னு எல்லாம் குடிக்க மாட்டேங்கடி.
இந்த காலத்தில் யாரை நம்புறதுன்னே தெரியலக்கா. ஐயோ, நல்லா படிக்கிற பிள்ளைன்னு பேசிக்கிட்டாங்கக்கா. படித்த பாடத்தை பார்த்தியா? அதான் நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன். நீங்கள்ல 2 கண்ணால் நல்லா பாருங்க நீங்களே. ஆமாம் பால்காரங்களே, நீங்கள் என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க? அது சார், நான் 10th வரைக்கும் போனேன். 9th நிப்பாட்டிட்டேன். நல்ல படிப்பேன் தெரியுமா. என்ன அம்மா அப்பா இல்லாத பிள்ளைன்னு எங்கள் பாட்டி அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்களா, அதனால் கொஞ்சம் படிப்பை விட்டுட்டேன். ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளை. பாத்தியா, மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத பையன். 5ஆப்பு வரைக்கும் தான் போனான். கிழவன் நம்மள்கிட்ட சொன்னார்ல, வளர்ந்து விட்றான் பாரு. 10வது வரைக்கும் படித்தானா நல்லா படிப்பானா வேற. அதுலேயும் கணக்கு சூப்பராக போடுவேன் சார். அதனால தான் இந்த தொழிலில் நல்லா முன்னேற முடிஞ்சிச்சு. என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு சார். வாவ், வெரி குட். பால்காரங்களே, அப்படி தான் இருக்கணும். எனக்கும் உங்களை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. இவ போகிற போக்க பார்த்தா படிக்கலாம் போக மாட்டா. அநேகமாக இவனை இழுத்துக்கிட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன். சரிங்க பால்காரங்களே, ரொம்ப டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே. பாலுகார தம்பி, பாட்டு பலமா இருக்கு. தனியாக நிற்கிறேன்னு போர் அடிச்சதுன்னு பாட்டு பாடினேன். அண்ணா பாலுகார அண்ணே, பாட்டு நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பாடுங்களேன், கேட்போம். பாலுகாரவரே, யார் அந்த பொண்ணு? ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு 2 பேரும். ஏதாவது 2 பேருக்குள்ளேயும் ஐயா வாய் முடுங்கம்மா. சும்மா ஏதோ ஒரு வார்த்தை பேசணும்னா உடனே அப்படின்ட்டு வந்துடுவீங்களே. அப்பா பாப்பா பாப்பா, உங்களை மாரி 4 பேர் இருந்தா உருப்பிட்டு போயிடும் நாடு. போங்கம்மா, எனக்கு வேலைக்கு நேராச்சு. எதுக்கும் இம்பிட்டு கோவப்படுறீங்களா? ஏதோ பேசிக்கிட்டு தான் நார்மலாக பேசணும்னு சொல்லுங்க. இல்லாட்டி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லுங்க. அதுக்கு இம்பிட்டு கோவப்படுறீங்க. நீங்கள் கோவப்படுறத பார்த்தாலே ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கே. வாயை மூடுங்கம்மா. அந்த பொண்ணு அவங்க அம்மா பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அது ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துச்சு. வர்ற வழியில் நான் தனியாக இருக்கவும், ஏன் தனியாக உட்காந்துருக்குறீங்க, என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டு இருந்தது. நான் சும்மா காத்தோட்டமாக உட்காந்துருக்குறேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேறெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. உங்கள் வேலையை போய் பாருங்க. என்ன வெங்காயம் கிடையாதா? சின்ன வெங்காயமா, பெரிய வெங்காயமா, பல்லாரி வெங்காயமா? எந்த வெங்காயம் கிடையாது? விளக்கமாக சொல்லுங்க பாலுக்காரரே. அச்சோ, கோவப்படாதீங்க. உங்க நல்லதுக்கு தானே சொல்றான். ஏதாவது விஷயமா இருந்ததுன்னா எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படியே போய் 4 பேர் காதுல விழுவுற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணே உங்களுக்கு பிக்கப் பண்ணி கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவோம். எப்படி புரோக்கர் பக்கத்திலே இருக்கு. கமிஷன் காசை வெட்டுனீங்கன்னா அடுத்த மாசம் கழுத்துல தாலி கட்டிட வேண்டியதான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. ஆமா, நான் நல்லா கௌரவமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க கிளம்புங்க. நீங்க போக மாட்டீங்க, நான் போறேன். எங்க போறீங்க? நின்னுங்க. சத்த நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த பொண்ணுகிட்ட மட்டும் நல்லா கிளுகிளுன்னு பேசுறீங்க. புரோக்கருங்க தான் இருக்கு, கமிஷன் கொடுத்தா போது கண்ணால் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வைப்பண்டி. நான் டீசெண்டான புரோக்கர். ஏதாச்சும் தப்பான பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத. அட விடு ரேவதி, இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த போட்டு வாங்கும்போது கூட குறைச்ச வார்த்தை விடத்தான் செய்வோம். அதெல்லாம் பெருசு பண்ணலாமா நீனு? இருந்தாலும் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதே. இன்னையிலேருந்து இவர் கண்காணிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், ஆதாரத்தோட கிளவிக்கிட்ட ஒப்படைக்கிறோம், பேமெண்ட்டை வாங்குறோம். என்ன ரேவதி, உனக்கு சாதகமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா? முதல்ல அவங்க பழக்க வழக்கம் எப்பேற்பட்ட பழக்க வழக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்குவோண்டி. தெரியாமலே குருட்டாம்போக்கில் பேசக்கூடாதுல்ல. ஏதோ சும்மா குசு குசுன்னு ஏதோ பேசணுமேன்னு பேசினேன். இருந்தாலும் உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வா, இடத்த காலி பண்ணுவோம்.